Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அடுத்த மதுரவாயலில் கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக 4 பேர் சிக்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் முருகபாண்டி. சென்னை மதுரவாயில் அருகே கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் தற்போது நாட்டு வெடிகுண்டுகள் ஒருவர் வீசியுள்ளனர். இதில் ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து மதுரவாயில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பச்சைப்பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு என்கின்ற மாணவர்களுக்கும் மதுரவாயில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சட்டக்கல்லூரி பள்ளியுடைய நவீன்குமார் என்ற மாணவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே அடிக்கடி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பச்சைப்பன் கல்லூரி மாணவருக்கு ஆதரவாக மாயஜோதி என்பவர் நேற்று தனது நண்பர்களுடன் நவீன்குமாரிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறி ஒருவரை கற்களை கொண்டு தாக்கியுள்ளனர். பிரச்சனை முற்றிய நிலையில் மாயாஜோதி தன் நண்பர்களுடன் சென்று நவீன்குமார் மற்றும் அவருடைய நண்பர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் மாயஜோதி, விக்னேஷ், அஜித், ஐஸ்வரி உள்ளிட்ட 4 நபர்களை மதுரவாயல் போலீசார் கைது செய்து இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி கல்லூரி மாணவர்கள் ஒருவரை தாக்கிக் கொண்ட சம்பவம் இந்த மதுரவாயல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.